பக்கா மேலாம் இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா சாமியார் வந்தாரு. சாமியார் என்ன சொன்னாரு? குடிகாரரா கொள்ளைக்காரரா? ஆமா. உனக்கு அஜித் போய் கூட சேர்ந்து உனக்கு வாயை பிடிச்சி இழுக்கும் போல. ஏதோ ஒரு காரணம் கேட்டது. இந்த காந்தி சொந்த காரணம் சுத்தி பார்ப்போம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னைக்கு வரிக்குடி நாடகத்துல என்னைய போட்டு அன்னைக்கு அவர் அதோட சரி பப்புனை நீ உன் கான்ட்ராக்ட்ல வந்து நீ வந்து ஏன்டா இந்த பப்புனை போட்ட அப்படின்னு காசு கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அதுல இருந்து நம்மள போடுறது இல்ல. அவர்தான் நம்ம கான்ட்ராக்ட்ல கிடைக்கிற வாய்ப்பு. அவருக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும்னு பாப்பான். கிடைக்கும் இருக்கட்டும். மண்ண மேல என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே மரணத்துமே நாளை வருத்தையாதே. என்னவா நடக்கும் நடக்கட்டுமே மறையட்டுமே நாளை வரும் தயங்காதே. என் தலைவன் இருக்கிறார் பயங்காதே. என் தலைவன் இருக்கிறார் பயங்காதே. என்னவா நடக்கும் நடக்கட்டுமே மறையட்டுமே தன்னாலே வரும் பயங்காதே. என் தலைவன் இருக்கிறார் பயங்காதே. என் தலைவன் இருக்கிறார் பயங்காதே. மண்ட மேல குண்ட போட்ட சாமியார் இருங்க வாரேன். அவர் தான் பாட்ட மறந்துட்டார்ல வாஜ்கிரி எங்க வீட்டுல. அப்புறம் சரி போங்க போங்க. எப்படியும் சரி 3:30 மணிக்கு வர்றீங்க. எனக்கு சாமியாருக்கு தான் சண்டை. என்னப்பா இல்ல இல்ல வேற ஒண்ணு இல்ல. அது உடைய வீங்கினது இல்ல. அது நீர் கட்டி. ஆமா ஆமா எல்லாம் கொட்டுன கொட்டு. நீங்க யாரு? நீங்க யாரு கேட்டேன். நீங்க யாரு? ஏன் நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்களோ? உன் இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். உன் இடத்துக்கா இல்ல
இந்த இடத்துக்கு போயிடா. ஏன் இடத்துக்கு தான் இங்க வந்திருக்கியா? நீங்க யாருன்னு கேக்குறேன். ஒரு இடத்துக்கு வந்தா நீ வந்து நீங்க யாருன்னு கேட்பியா? ஆமா, விருந்தாடி வந்து பொண்டாடி கேட்ட கதையே வந்த நீங்க யாருன்னு கேட்க முடியும். வாங்க உட்காரியல அப்படின்னு கேட்க முடியாது. பால் சாப்பிடல, பழம் சாப்பிடல, இதை சாப்பிடல, அதை சாப்பிடல கேட்க முடியும். ஏண்டா உங்க நாட்டுல இப்படித்தான் நீங்க வரவழைப்பீங்க? இல்ல, அதுக்கு முன்னாலே வந்தாரு வாழை போய் தமிழ்நாடு வாங்கன்னு கூப்பிட்டான். இப்பதான் அப்படி இல்ல, அவனே வந்துடுறேன், வந்து தாலி எடுத்துக்கிட்டு போயிடுறேன். அதனால எவனையும் கூப்பிடுறது இல்ல, யாரு என்ன விசாரிக்கிறாங்க வேலை. உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆமா, எப்படி என்ன வரவழைக்கணும்? அதான் யாருங்க நீங்க? யாரு சொல்லதானே தகுந்த மரியாதை. கொட்டாச்சி ஓட்டக்கூடாது. இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் தெரியுமா? இருங்க, யாரு தெரியுமா? தானா கிடைச்சாதான் மரியாதை. கேட்டு வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை தெரியுமா? அவர் எப்படி நம்ம வந்து மரியாதை வாங்கிக்கணும்? உன் காலில் கும்பிட்டு கூட சொல்லு. ஏன் மண்டிட்டு அவர் யாரு என்ன? சேரவன் பூரா கிரிக்கெட்டாவா சேருவேன். ஒரு நல்ல மனிதன் உருத கூட சேர முடியல. சரி சரி, அப்படித்தான். நீங்க யாரு? எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? வாத்தியாரு சொல்ல வச்சுட்டே நீ. அவர் சேர் ஐயா, அவர் எனக்கு வாத்தியாரியா? அவர் நீ வந்து கிறுக்கு பேன்னு சொல்ல வச்சுட்டிய உங்க வாயில. சரி, அப்படி கிறுக்கு பேன்னு சொல்ல சொன்னீங்கல்ல, இவ்வளவு அறிவா நீங்க சொல்றீங்கல்ல. ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு கலர் சொல்றீங்கல்ல, இப்ப இங்கிலீஷ்ல கலர் சொல்றீங்க. இடத்துக்கு வாங்க. சரி, நீங்க யாரு? என்னைய கேட்கறதுக்கு நீ யாரு? ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க யாரு? உங்களோட பெயர் என்னன்னு கேக்குறேன். ஓ இடம் யாரு சொன்னா? ஏன் இடம் நான் தான் சொல்றேன். அந்த இடம் ஓ இடமா? ஏன் இடம் அத்தாச்சி வச்சிருக்கிறேன். அத்தாச்சி வச்சிருக்கிறியா? ஆமா, அத்தாச்சி நீ வச்சிருக்கியா? அத்தாச்சி நான் வச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னால யாரு வச்சிருந்தா? அண்ணன் வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னால எங்க அப்பா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னால எங்க தாத்தா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னால பாட்டா வச்சிருந்தாரு. அதுக்கு முன்னால கூட்ட வச்சிருந்தாரு. அதுக்கு அப்புறம் எவன் வச்சிருந்தான்னு தெரியல. இப்ப நீ வச்சிருக்கிற. ஆமா, இதுக்கு அத்தாச்சி இருக்கு. ஆமா, அத்தாச்சி அத்தாச்சி இருக்குல்ல. அத்தாச்சி நான் தான் வச்சிருக்கிறேன். நீ தான் வச்சிருக்கிற. அப்புறம் யாரு? எனக்கு அப்புறம் என் மையம் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய வாரிசுகள் வச்சுக்கான். நீ மட்டும் வச்சிருக்கிற. ஆமா, நீ இந்த இடத்துக்கு என்ன? நீ யாருன்னு? இந்த இடத்துக்கு ஏன் இடத்துக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்க இடத்துக்கு. ஆமா, ஏன் வந்திருக்கீங்க நீங்க தாங்க சொல்லணும். நான் ஒரு பூசாரி. இப்ப பூசாரினா மணி அடிப்பாங்களே. நான் ஒரு பூசாரி. என்ன பூசாரி மணி அடிக்காம என்னதான் அடிப்பா? பூசாரி மணி அடிப்பாரு. உங்க கையில மணி இருக்கா இல்லையா? ஏண்டா நீ லூசாடா நீ? இல்லங்க, பூஜாரின்னு சொன்னா மணி இருக்கணும்ல. பூஜாரின்னு சொன்னா மணி இருக்கணும். கேட்கிற கேள்விக்கு எனக்கு மூணா பேசாத. நான் பூஜாரிட்டேன். நீ யாரு? யாரு? மனுஷன். நான் பிரம்மச்சாரி. அது என்ன சம்சாரி? அவர்னா இங்கே கொண்டு விற்க வேண்டியதானே? சம்சாரியா விற்க முடியாது. சம்சாரியப்பா. சரி, அப்புறம் என்னமோ சொன்னீங்கல்ல. என்ன? நான் பூசாரின்னு, நீ மனுஷங்கிற. நான் பிரம்மச்சாரின்னு. நீங்க பிரம்மச்சாரின்னு சொல்றீங்கல்ல. பிரம்மச்சாரின்னா என்ன விளக்கம் தெரியணும்ல அவங்களுக்கு? பிரம்மச்சாரின்னா என்ன விளக்கம்? நான் சித்தன். யாரு? நான் கொத்தனாரு. நான் கொத்தனாரு. அவன் மேடைக்கு மேடை உதவிட போறான். முதல்ல உன் தொழிலை நீ ஒழுங்க சொல்லி. இதனாலதான் ஒரு உன்னை வந்து நாடாத்திலே போடாந்துறான். இல்லங்க, நீங்க இடத்துக்கு வந்தீங்கன்னா உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாடுறா தம்பி. ஏங்க ஏன் மண்டகர மயிர்லங்க பேசிக்கிற கூட யாரும்? நான் என்ன இடத்துக்கு வந்தீங்கன்னா உன் வேலை என்னவோ வேலை மட்டும் தான் பண்ணணும். சரியா? இருங்க இருங்க, அவங்களுக்கு தெரியும் நான் டிரைவர்னு அவங்களுக்கு தெரியும். முதல்ல சொன்னாங்க. நீங்க சித்தன்னு சொன்னதுக்கு நான் கொத்தனாருன்னு சொன்னேன். கேளுங்க, நான் தான் கொத்தனாரு. என்னைக்குமே நீங்க கொத்தனாருன்னு சொல்லல. இப்ப நீங்க தரத்தை தாழ்த்துறதுனால நீங்க கொத்தனாருன்னா அவங்களுக்கு தெரியும். கேஸ் போட்டு போடுவாங்க. யாவும் வச்சுக்க. முதல்ல இடத்துக்கு வந்தீங்கன்னா நீ நான் யாரு, நீ யாரு, அதுதான் இடத்துல பேசணும். ஆமா, மத்தபடி சம்பந்தம் இல்லாம பிரம்மச்சாரினா யாருக்கு? அதான் விளக்கத்தை கேட்கிறேன். பிரம்மச்சாரினா யாரு அப்படி கேளு. அதுதான் முதல்ல கேட்டேன். பிரம்மச்சாரினா அகிமா மகிமா இலகுமா கரிமா பிரசபத்தி பிரியாரியம் விசுவ அஷ்டம சித்துக்களை கற்றவன் நான். நான் இறந்தால் பிழைச்சிருவேன். கீழே வேணா மேல வந்துருவேன். மேல இருந்தா கீழே வந்துருவேன். நீ போனா வருவியடா? என்னது? என்ன இதுவா? கீழே வந்தா மேல வந்துருவியா? நான் கீழே போவேன், மேல வந்துருவேன். மேல போயிட்டு கீழே வந்துருவேன். நீ போனியனா திரும்ப மாட்டேன். நானும் கீழே போயிட்டு மேல வருவேன். எதுல கீழே போவேன்? நீங்க எதுல போயிட்டு வருவீங்க? நான் ஆகாய மார்க்கமா போவேன். ஓ, நான் கிணத்துல இருந்து குதிச்சேன்னா தண்ணிக்குள்ள இருந்து மேல வருவேன். பார்க்கும்போது லூசி போய் மாதிரி. உன்னெல்லாம் யாரா உடனே போட்டது? என்ன விடுறது? ஒன்ன பிடிச்சாக்காரங்க என்ன பிடிச்சாக்காரங்க ஏன் குத்தமா? யார நான் குத்தம் சொல்ல மதுரைக்கு போக வேண்டியது நேரம். இப்ப தம்பி அண்ணே, நான் உனக்கு அண்ணனா? நான் உங்களுக்கு தம்பியா? சின்ன வயசுல பாக்கும்போது இளம் பருவம் மாதிரி உன்னை தம்பின்னு கூப்பிட்டேன். என்னோட கொஞ்சம் மூத்த வரா தெரியுது. அண்ணன்னு கூப்பிட்டேன். மூத்த வேறையா? என்ன மூத்த வேறையா? நீ என்ன சொன்னப்ப?
மூத்தவர்னு சொன்னேன். மூத்தவர் முதியவர். ஆமா அப்படி சொல்ல முடியாது. இல்ல மூத்தவர்னு சொன்னேன். முதியவர்னா நேரம் ஊனி இருப்பீல்ல உங்களுக்கு. ஏதாவது ஊன்ற கம்பு ஊன்றதுனால மூத்த முதியவர். ஆமா ஆமா நடக்க முடியாதாலதாங்க கம்பு ஊன முடியும். அதாவது ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு? ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுனா எந்த மாட்டுக்கு? எந்த மாட்டுக்கு தானே நான் கேட்கிற மாட்டுக்கு. பந்தய மாட்டுக்கு. பந்தய மாட்டுக்கு ஏன் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு? நீ இல்ல உலக்கைக்கு எத்தனை பூமின்னு கேக்குறியா? இல்ல உலக்கைக்கு ஒரு பக்கம் இடி, மத்தாளத்துக்கு 2 பக்கம். ஏன் சொல்றாங்க இதெல்லாம்? உலக பழமொழி சொல்றிய. அதாவது முதியவர்கள் சொல்றாங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பலம் இருக்கா. யாரு சொன்னது? அப்படி எல்லாம் கிடையாது. கேளுப்பா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு, அப்பதான் சாப்பிட முடியும். சுவைக்கிறதுக்கா? ஆமா நல்லா சாப்பிட்டு சூழ்ச்சி பாக்குறதுக்கா? நீ ரசிக. ஐயோ தங்கமே 165க்கு இருந்து இன்னமும் இருக்குதா? என்ன பாட்டு மூடிய வந்து பாத்தியோ? இருக்கட்டும். அது அப்படி இல்ல. இருக்கட்டும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்ல. ஒரு அதாவது பனை இருக்குல்ல, ஒரு பனை. அந்த பனைக்கு 3 சோறு இருக்கு. பனை மரம் இருக்குல்ல, பனை மரம். அதுக்கு 3 சோறு. பனை மரம் இல்ல, பனை மரம். பனை மரம் ஓ வலிக்க வருவோம். அதுக்கு பேரு பனை. சரியா? அந்த பனை பனை சாமி. பனை மரத்துக்கு 3 சோறு. முன் சோறு, நடிச்சோறு, பின்சோறு. அந்த நரம்புக்கு பேரு தான் பின்சோறு. அந்த நடிச்சோறு இருக்கு பத்தியா, அதுக்கு 3வது முன்னால உள்ள இருக்கிறது வந்து தான் சோறுன்னு சொல்லுவா. அந்த ஒரு சோத்தை செதுக்கிட்டா மறு சோறு பக்குவம் வர. அந்த ஒரு சோத்தை செதுக்கிட்டா மறு சோறு பக்குவம் தான். ஒரு பனைக்கு ஒரு சோறத்தை தான் செதுக்கணும். ஆனா மறுபடி ஆணி வீரம் பணங்க வியாபாரிகளுக்கு தான் தெரியும். அதுக்கு தான் ஒரு பனைக்கு ஒரு சோறு தான் பதம். நான் எப்படின்னா அது மருவி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நீ கொண்டு வந்திருக்க. நான் கூட நினைச்சு வீட்டுல பொம்பளார் சோறு வந்துகிட்டு இருக்கும்போது சுடுதண்ணில கொதிச்சு கீழே விழுகிற எடுத்து நசுக்கி பாக்குறாங்களா, அதான் நினைச்சு. சோத்தை தான் நசுக்கோ. அப்புறம் வேற என்ன வேகலையாங்க? அம்மா உங்களோட பேரை சொல்லுங்க சாமி. அபிஜய பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோதர பிரியா சூர்யா. அவங்க பேரை கேட்ட பேரை சொல்லுங்க. அவிஜாரி பண்ணி அப்புறம் என்னென்ன இதெல்லாம் கேட்டாவே பொறுமையா கேட்டாங்க. சரி சரி. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோதர பிரியா சூர்யா, கலக பிரியா நாரத. என்கிட்ட நாரதர் தாங்கள் தானே? ஆமா. யார நானும் படிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் நாரதரை பார்த்தது இல்லை. 17 உலகம் செல்லக்கூடியவர் நாரத மகாமுனிவர். நடந்து கொண்டிருக்கும் போது நடக்க போறது நடந்து முடிந்தது அனைத்து முக்காலமும் உணரக்கூடியவர் நாரத மகாமுனிவர். தாங்கள் தானே? நடக்கிறது நடந்து கொண்டு போய் நடக்க போறதும் உங்களுக்கு தெரியும். எந்த மாற்றம் இல்லை. நீங்க நாரதர் தான் என்று நான் சோதிச்சு பார்க்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு சரியான சொன்னா நீங்க நாரதர், இல்லன்னா நாரதர் ஏத்துக்க முடியாது. என்ன சாமி கேட்கவா? கேட்கவா? நீங்க நாரதர் சொல்றியா? நான் கேட்கவா? இப்ப நடக்கிறது நடந்து கொண்டிருப்பது நடக்க போறது அனைத்துமே தெரியுமே. அறந்தாங்க சுற்றுவட்டார பகுதியில் எந்தெந்த ஒயின் ஷாப்ல எத்தனை மணிக்கு பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க, கப்பு தண்ணியோட கொடுக்குறாங்க. இது வரைக்கும் நாயாவே அலைஞ்சு 100 ரூபாய் பெட்ரோல் போச்சேன். எப்ப பாட்டிலுக்கு விலை ஏறுமா இறங்குமா? விலை எவ்வளவு? ஒவ்வொரு பிராண்டுக்கு ஏபிசிடி எழுத்துல சரக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? உங்களை மாதிரி மானிட்டர் பிரதிகள் குடிக்கிறாங்க. நிப்பாட்டிட்டாங்க. அது பேசாதீங்க, நிப்பாட்டிட்டாங்க. மானிட்டரை நிப்பாட்டிட்டாங்க. நாங்கெல்லாம் குடிக்கிறது இல்லடாப்பா. அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நாங்க வந்து இது நம்ம மாதிரி சரக்கா சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடுறதெல்லாம் காற்று. ஓ காற்று. ஆமா. எனக்கு அப்பவே சந்தேகம். என்னது? கொட்டாய்க்குள்ள ஒரே பொட்டுக்கல்ல தின்ன குசுவா பேசு. ஒரு பிரம்மச்சாரி கிட்ட போய் இப்படியா பேசுறது? ஏன் சாமி பிரம்மச்சாரின்னு சொல்லல? கல்யாணம் ஆச்சு ஆகலையா? கல்யாணம் ஏன் பொண்ணு கொடுக்கல? மாடி மிதிச்சு குடிச்சா? அதான் விட்டு இருந்தவன். அதான் 3 இல்ல மாடு மிதிச்சு குடிச்சா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசையும் வெறுக்கப்பட்டவன். ஏன் சாமி இந்த ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம் பழம் வாங்கிட்டீங்களா இல்லையா? எதுக்கு? இந்த 3 அறுத்து ஒதுக்குனதுக்கு. இதுக்கு இப்ப சொன்னீங்கல்ல, ஏண்டா இந்த குடும்ப கட்டை பண்ணிருக்கீங்க? இல்ல நீங்க என்ன சாமி சொன்னீங்க? அகிமா, மகிமா, இலகுமா, கரிமா, பிரஸ்வத்தி, பரிகாரியம், ஈஸ்துவம் அஷ்டமா சித்துக்கள்ல உள்ள நான் வந்து அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை 3 ஆசைவை ஒதுக்கி வைக்கப்பட்டவனா. சரி சரி. 3 விருப்பம் இல்ல. ஏன் சாமி ஒரு வாட்டி ஒரு மாசத்துல ஒரு நாள் நான் எதையுமே செய்யாதவங்கிட்ட போய் உங்களுக்கு ஆசை இல்லைன்ட்டிய நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நான் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். நான் டிவியில பார்த்து இருக்க சாமி. சேலம் சித்த வைத்தியர் ஜெயராஜ் கிட்ட போங்க, நரம்பு தளர்ச்சிக்கு லேகியம் கொடுக்குறாரு. வாங்கிட்டு சாப்பிடுங்க, நின்று பேசலாம், ஆசை உண்டாகும். எனக்கு நரம்பு தளர்ச்சியா? நீங்க தானே சாமி ஆசை இல்லை? நீங்க என்ன
நரம்பு இருக்கிறதுக்கு ஆசை இருக்கிறதுக்கு என்னடா நரம்பு தான் சாமி வேற இது நீ கேட்ட கேள்வி என் பங்காளி இங்க முன்னால் நிக்கிறாரு அவர்கிட்ட கரெக்டா சொல்லுவாரு எத்தனை மணி கடை திறப்பாங்க என்னென்ன ஓட்டு என்னென்ன விலை இந்த சரக்கினுடைய பிராண்டு என்னன்னு கரெக்டா சொல்லுவாரு அவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னட்ட கேட்கறிய இதெல்லாம் நியாயமாடா என்ன பண்றது அவருக்கு ஒரு மைக் வச்சு அங்க கேட்டிருப்பேன் ஏன் சாமி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா ஆகல ஏன் முப்பிறவில ஏதோ கல்யாணம் ஆனோம்னால அது ஒரு பிறவில எத்தனை ஒண்டாட்டி 52 ஏன் சாமி 52 ஒண்டாட்டியா எனக்கு ஒரு சந்தேகம் சாமி என்ன 52 ஒண்டாட்டி இருக்கு மாசத்துல 28 நாள்ல இருந்து 32 நாள் வரைக்கும் இருக்கு மாசத்துல இந்த 52 ஒண்டாட்டி என்னென்ன கிழமை எந்தெந்த வீட்டுக்கு போவீங்க எத்தனை குழுவுல பணம் வாங்கி இருக்கிறீங்க இல்ல ஆனா தொகர்வா அடிச்சிருப்பீல நாங்கெல்லாம் தேவர்கள் இப்ப நாங்கெல்லாம் என்ன ராவத்தர எங்களுக்கெல்லாம் அந்த எண்ணமே வராது 52 பொண்டாட்டினா எனக்கு சின்னாயி பெரியாயி என்னுடைய படைப்பு தொழிலுக்காக நான் அதை கல்யாணம் பண்ணேன் அதுக்கு வந்து எனக்கு வந்து நான் இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு அவங்களை நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் நான் கூட நினைச்சு கேரளா மாதிரி மாடு மாதிரி கட்டிவிட்டு ஊனு உத்து பாப்பிக்கலாம்னு பார்த்தேன் மாறி மாறி கட்டி பிடிச்சி பிள்ளை ஏத்துன 52 கொண்டாட்டிக்கு 52 கொண்டாட்டிக்கு பிள்ளை இல்ல அப்புறம் எனக்கு மட்டும் ஒரு சாமி உங்களுக்கு அந்த வாசப்படி இருக்கா அதாவது என் பாட்டன் மகாசன் கிட்ட மாகைய கத்துக்கிறதுக்காக போனேன் மாகைய கத்துக்கிறேன்னு அப்ப அவர் சொன்னாரு நாரதா நீ சின்ன சிறிய பையன் மாகைய பத்தி உனக்கு கத்துக்கிற வேண்டாம் மாயங்கிறது பெரிய அப்படின்னு இல்ல நான் கத்துக்கினாலே கத்துக்கிறேன் சரி அப்படியா நான் அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கவே சரி நீ வா உன்னை மாயை தானே கத்துக்கிறணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாரு கருடன் வாகனத்துல கருடன் வாகனத்துல ஏறி புறப்பட்டு நானே என் பாட்டன் மகாவிஷ்ணு உட்கார்ந்து பேசுவோமா சொல்லுங்க சொல்லுங்க கருடன் வாகனத்துல புறப்பட்டு ஒரு அந்தரமான ஒரு காடு அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு பொய்யை அந்த பொய்கையில இறக்கி விட்டு நாரதா உன் ஆடை அடிகணங்களை கலட்டி வைத்து இந்த பொய்கையிலே நீராடி வா உன்னுடைய மாயை என்பது தெரியும் அப்படின்னு என் பாட்ட மகாவிஷ்ணு சொன்னார் அதே நேரத்துல நானும் என் ஆடை அணிகலன்கள் எல்லாம் கலட்டி வைத்துவிட்டு அந்த பொய்கையில முடித்து நீராடி வரும் பொழுது பெண்ணாக மாறினேன் அப்படியே பெண்ணாக மாறி இருடா கேட்கும் போது குறுக்க சால் ஓட்டக்கூடாது சரி சரி கேட்கிற கேள்வி பிள்ளை பத்ததுக்கு நீ கேட்கிற இல்ல அந்த குழந்தையுடைய வரலாறு சொல்லணும்ல அப்ப திருப்பி பார்க்கும் பொழுது சாலவா மன்னன் ஒரு மன்னர் என்ன பேரு சாலத்துவாச மன்னர் அந்த மன்னன் வேட்டையாடி நாட்டுக்காக களப்பாரி தண்ணி இறந்து வந்தார் தண்ணினா அந்த தண்ணி இல்ல ஜலம் இறந்த வந்தார் அருந்தி பார்க்கும் பொழுது நான் அவரை பார்க்க அவர் என்ன பார்க்க மன உருகி அவர்கள் உடே நொடி பொழுதுல 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் அந்த 60 பிள்ளைகளும் என்னுடைய குழந்தைகள் ஏன் சாமி இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்கிறேன் அந்த எத்தனையோ பேர் நாடகம் பார்த்திருக்காங்க 60 பிள்ளைகளே நாரதர் பெத்து எடுத்தாரா நான் சொல்றேன் 60 பிள்ளைகள நாரதர் பெத்து எடுக்கலன்னு நான் சொல்றேன் ஏண்டா நாரதி என்ற பெண்ணா மாதிரி நாரதருக்கு குழந்தை பிறக்குமா நாரதி என்ற பெண்ணா மாதிரி சாலத்துவாச மன்னர் மணர்ந்து 60 குழந்தை பெற்றெடுத்தேன் அந்த 60 குழந்தை அந்த பொய்கை என்ன பொய்கை தெரியுமா சரஸ்வதம் என்ற பொய்கையில மொழிகினா அந்த பெண் உருவாகம் அந்த பெண்ணா மாறி 60 குழந்தைகளை பெற்றெடுத்தேன் நாரதர்னா நானா போய் பெற்றெடுக்க முடியும் நாரதி என்ற பெண்ணா மாறியதனா அந்த குழந்தைகளை பெற்றெடுத்தேன் இல்ல சாமி நீங்க 60 குழந்தைகளை பெற்றெடுத்தோம்னு சொல்றீங்க நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனா 60 குழந்தைகள் இருக்கிறது உண்மை அப்ப நீங்க வந்து பெத்த எடுக்கும் போது உங்களுக்கு பெண்ணா இருக்கும் போது பெண் உறுப்பு இருந்துச்சா தோற்றுவிக்கப்பட்டீங்களா பெத்த எடுக்கிறதுனா என்ன தோற்றுவிக்கப்பட்டதுனா என்ன அதாவது தோற்றுவிக்கப்பட்டது பெற்றெடுக்கல எனக்கு அப்புறம் ஏன் பெத்தெடுத்தோம்னு ஏன் சொல்றீங்க அதாவது உலக படமொழிக்கு குழந்தைகள் பிறக்குதுன்னு சொல்றாங்க இப்ப ஆப்பு பெண்ணுக்கு இருக்கிறதுக்கு யாருக்கு குழந்தை பிறக்குது இல்ல எல்லாம் ஆப்பரேஷன் பண்ணி தான் தாய்மார்களை குழந்தை எடுக்கிறாங்க அன்னைக்கு இருந்த காலப்போக்கு வேற இன்னைக்கு இருக்கிற காலப்போக்கு அதனால வந்து நாட்டினுடைய நடைமுறைக்கு குழந்தையை பெற்றெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு பழமொழி தான் அது அதனாலேயே குழந்தையை தத்து எடுக்கல தெரியுதா தோற்றுவிக்கப்பட்டது அப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பெத்து எடுக்கிறங்கிறது பெண்ணூர் இப்ப சொல்றோம்ல சோப்பிரவேசம் குடும்ப காட்டு பாடு ஆமா ஆமா எல்லா பிரச்சனை ஏன் சாமி அப்புறம் ஏன் 60 பிள்ளையை பத்திட்டு 52 கொண்டாட்டி இருக்கும்போது ஏன் கையில அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கையில் அடிக்கிறேன் கேள்வி அது என்ன சாமி என்ன கேள்வி அது என்னது என்னுடைய இசைக்கருவி இசைக்கருவி எதுக்கு அடிப்பிய என்னுடைய பாட்டுக்கு வாசிப்பேன் உங்க பாட்டுக்கு அடிப்பியா
ஏன் சாமி? பாட்டு கிடைக்க மாட்டேன்டா. என்னுடைய பாடலுக்கு நான் பாடிக்கிட்டு நானே அடிச்சுக்கிட்டேன். யாரை நினைச்சுக்கிட்டு அடிப்பிய? பாட்டி இப்போ லட்சுமியை நினைச்சுக்கிட்டேன். ஓஹோ, கும்பல நினைச்சுக்கிட்டு அடிக்கிறாப்ல பத்தியல. லட்சுமி எந்த லட்சுமி? ஏன் பாட்டி லட்சுமி நினைப்பேன். ஏன் சாமி? சின்ன வீடு ஒன்று இருக்கு. ஏன் சாமி? கட்டையில தான் அடிப்பேன். ஏன் சாமி? இப்ப நீங்க அடிக்கிறீங்கள, கட்டையில தான் அடிப்பேன். எங்க சும்மா இருங்க சாமி. இந்த கட்டைக்கு பேர் என்ன கட்டை? சிப்பிளா கட்டை. சிப்பலா கட்டையா? ஏன் சாமி? கையில யாரும் சொல்ல வரல. இருக்கட்டும். சரி சாமி, இருக்கட்டும். இந்த கட்டை பத்தி எனக்கு தெரியும். நீங்க பொய் சொல்ற சாமி. பொய்யும் சொல்லல, ஒண்ணும் சொல்லல. வச்ச கட்டையை கொடுங்க சாமி. ஊரை ஏமாத்தப்படாது. இந்த கட்டைக்கு பேர் என்ன சொன்னீங்க? சரி, இன்னொன்னு இல்ல சாமி, இந்த கட்டையை கொடுங்கப்பா. நான் சொல்றேன். இதுக்கு பேரு சிப்பிளா கட்டை. வேணும். என் மச்சான் முருகன் கிட்ட ஒரு கட்டை இருக்கு, அதை என்ன வாங்கிக்கிறியா? இல்ல கொடுங்க, அது கொட்டை. அது கொட்டையா? இங்க கொடுங்க சாமி. ஊரை ஏமாத்தாதீங்க, நான் உண்மையை சொல்ல போறேன். இங்க கொடுங்க சாமி. கொடுங்க. நீ என்ன பண்ண போற? இல்ல இல்ல சாமி, அதெல்லாம் பொய். இந்த கட்டைக்கு என்ன பேர் சொல்லி? சிப்பலா கட்டையா? இல்ல, எங்க ஊர்ல வெள்ளாட்டுக்கு காய் அடிக்கிற கட்டை அது. காய் அடிக்கிற கட்டை அது நீளமா வேற மாதிரி வச்சிருக்கீங்களா? என்னுடைய வந்து சிப்பிளா கட்டை. சரி சாமி, ஏன் 100 ரூபாய்க்கு சட்டை 50 ரூபாய்க்கு சட்டை ஏன் எடுத்து போடல? நான் தான் பிரம்மச்சாரின்னு சொல்றேன்ல. சட்டை போடலையான்னு கேக்குறேன். அவர் ஆறுமுத்தானை கிட்ட தான் கேட்கணும். எதுக்கு சட்டை போடலன்னா? ஆறுமுத்தானை எங்க பார்த்தா தெரியுமா? திருவாடான தொகுதியில எம்ஐக்கார் கிட்ட மாட்டிக்கினாரு ஒரு நாள். ஏன் என்ன தண்ணீர் திருப்பி கேஸ்ல மாட்டிக்கிட்டாரா? 2 பேர் பெரிய மாட்டு. 2 பேருமா? அப்ப அப்படி சரி, ஒரு பார்த்தால சரி 2 பேரும் மாட்டினீல. யாரு இல்ல, நீங்க 2 பேரும் கேரளாவுல இருந்தா வந்தியா? சரி சாமி. சரி. ஏன் சாமி, இந்த கையில வச்சிருப்பது இந்த இது என்ன சாமி? என்னுடைய ஆளு. ராலா? ஆமா, ராலு. நீ இந்த திங்கிறதுலே இருடா. இது என்ன சாமி இது? இது வந்து என்னுடைய ஆளு. சும்மா இருங்க சாமி. 100 நாள் வேலைக்கு போற சோத்து குண்டான் தானே இது? ஒரு நல்ல புத்திய வராதா? ஏன் சாமி? ஒரு நாரத பிரம்மச்சாரி கிட்ட போய் எப்படி பேசணும் ஒரு விதிமுறை இருக்கு. சும்மா இருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா நல்லவரு நல்லவரு உங்களை நினைச்ச போங்க சாமி. நல்லவரு நல்லவருங்கிறியா? அப்படி அது அப்படி அந்த பொம்பளைக்கு நீங்க போனீங்க? அந்த பொம்பளைகிட்ட போட்டு இந்த பொம்பளைகிட்ட போட்டோம். என் தந்தை பெயர் பிரம்மா, என் தாய் பெயர் கலைவாணி, என் பெயர் நாரதன். அப்படியா? ஆமா. நீ யாரு? நான் ஆம்பளை. ஆம்பளைதான். இப்ப நான் பொம்பளை நான் சொன்னேன். யாரு யாரு மயன்? என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களா? இப்ப உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்ல. நீ யாரு? எங்க அப்பாவுக்கு மயன். அப்ப உங்க அப்பாவுக்கு நீ மயன். உங்க அம்மாவுக்கு என்ன வேணும்? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா புருஷன் வேணும். உங்க அம்மாவுக்கு எங்க அப்பா புருஷன் வேணும். உங்க அப்பனுக்கு உங்க அம்மா பொண்டாட்டி. ஆமா. உங்க அப்பா உங்க பொண்டாட்டிக்கு உங்க அம்மாவுக்கு உங்க அப்பா புருஷன். அப்ப உனக்கு உங்க அம்மா என்ன வேணும்? எனக்கு அம்மா தான் வேணும். அம்மாவுக்கு உங்க அப்பா என்ன வேணும்? எங்க அம்மாவுக்கு புருஷன் வேணும். புருஷனுக்கு உங்க அம்மா என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். பொண்டாட்டிக்கு புருஷன். இப்ப நீங்க எங்க ஆள் இருக்கா? பொண்டாட்டி வேணும், புருஷன் வேணும். சரி, அது இருக்கட்டும். நீ யாரு? உங்க அப்பா பேரு என்ன? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. நங்கை மோகினி. ஆமா. நம்பிராஜன், நங்கை மோகினி. ஆமா. நம்பிராஜன் மயனானி. ஆமா. மாப்பிள்ள நல்லா இருக்கியா? சித்தப்பா அண்ணா போயிட்டானே. கல்ல திருச்சி ஏர்போர்ட் உனக்கு சவாரி எல்லாம் சேர்றாது பூரா அப்படியா சேருவியா? 1975 ரூபா 150 ரூபா படிக்காச்சு வந்துடணும். ரைட்டு. அதனால நம்பிராஜன் மயன். ஆமா. மாப்பிள்ள இந்த இடத்துக்கு ஏய் இந்த இடத்துக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை பார்த்து தான் இங்க வந்தேன். என்னடா சத்தம் கேக்குதுன்னு? வேற ஒண்ணு இல்ல, டான்ஸ்கார பிள்ளைக்கு நீர் கடுப்பு உள்ள ஊருக்கு போனுச்சு. தடதடா எப்படி சத்தம் கேட்டுச்சு? எப்படி சத்தம் கேட்டுச்சு? சடச்சடன் இல்ல, ஏதோ ஒரு வகையான சத்தம். எந்த வகையான சத்தம் சொன்னா தானே வருவேன் பதிலு. குரல் சத்தம் கேட்டுச்சு. ஆலோல சோ ஆலோல சோ. தங்கை வெள்ளி. தங்கை வெள்ளியா? ஆமா. அப்படியா? உன் தங்கை தானே பார்க்க வந்தேன். அப்படியா? ஏன் சாமி 52 கொண்டாடி வச்சு என்னடா டே 52 கொண்டாடி வச்சு இன்னும் மறுபடியும் பார்க்க வந்திருக்கீங்களா? உன் தங்கச்சியை பார்த்து நல்லாசி கூறி போகணும் அப்படின்னு பாக்குறதுக்காக உன் தங்கச்சியை பார்க்கறதுக்கு வந்தேன். எனக்குன்னு ஒரு ஆள் இருக்கு சாமி. அப்படியா? ஆமா. என்னடா குட்டையில எடுக்கிற குப்பையில கூட ஒரு குட்டாச்சி போடுறது போய் உனக்கெல்லாம் ஒரு ஆளா? இங்க கூட்டிட்டு வா பாப்பா. எவ்வளவு தர்றிய? என்னதுக்கு? நீங்க என்ன கூட்டி வர சொன்னீங்க? பாக்குறதுக்கு நீ தான் உனக்கு ஒரு ஆள் இருக்குது. உன் ஆளை பார்க்கலாம்ல. ஏன் சாமி உங்களுக்கு தான் 3 இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க இதை பார்க்க போறீங்க? 3 இல்ல இல்ல உனக்கு தெரியுமில்ல, தாராளமா கூட்டியாந்து விடலாம்ல. இல்ல சாமி இருந்தா தானே உனக்கு பயம் வேணும். 3 இல்ல இல்ல நீங்க சொன்னதான் நான் நம்பலப்பா.
இங்க செல்ஃபி எடுத்து வச்சிருக்கேன். சரி இருக்கட்டும் சாமி, அழைத்து வருகிறேன். வாமா சொப்பன சுந்தரி. அதாவது வந்து இந்த இடத்துல யார் யாரு ஈப்பனும் கேமனும் என்ப குரலுக்கு இணங்க நீ வந்து இந்த இடத்துல அது திருக்குறள். அது என்ன திருக்குறள் தான்? அது என்ன? அந்த கேளு, அந்த யார் யார் இந்த இடத்துக்கு வரணுமோ அந்தந்த இடத்துலதான் வரணுங்கிறது ஒரு விதிமுறை இருக்கு. அம்பாள் பொருள் காப்பின்னு மறியுது. அந்த மாதிரி இந்த பொருள்களை திருக்குறளுக்கெல்லாம் நீ விளக்கம் சொல்ல வேண்டாம். விளக்கண்ண இன்னைக்கு வர வேண்டிய ஆளு ஒரு மயன், இன்னைக்கு மாப்பிள்ளை நீ வந்திருக்கிற என்ன திருக்குறள் படிச்சு விளக்கண்ண கல்வி. நீங்க ரொம்ப பெரிய எத்தனை குறள் நீங்க படிச்சு நீங்க இருங்க அன்பளிப்பு கொடுங்க. அதனால வர வேண்டிய ஆளு வரணும். ஆனா நீங்க வந்திருக்கா உனக்கு கொடுத்து வச்சிருக்க. ஆனா போன வருஷம் அருமை மகனை போட்டு மழை நின்று வச்சு நாடகம். சரி அதுவும் காரணத்தினால இந்த வருஷம் போடணும் முழுசா பண்ணுவோம் அப்படின்னா நான் முழுசா பண்ணிட்டாரு. அப்பவும் நின்னுச்சு, இப்பவும் நிக்குது. உங்களுக்கு கொடுப்பது அவ்வளவுதான். இருக்கட்டும். சரி நடக்கிறது நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பா சாமி, அழைத்து வருகிறேன். அழைத்து வா. வாமா சுந்தரி. டெல்மி மங்களம் உண்டாகட்டுமா? மங்களம் ஏற்கனவே குண்டா இருக்கு. இந்த மேடைக்கு வந்து வந்து இப்ப உடம்பு குறைக்கிறது யாரு? ஆமா, நீ என்ன காவலுக்கு வர்ற மாதிரி வரல, முதலிரக்கு வர்ற மாதிரி வர்ற. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளங்க காட்டுப்பட்டு வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளங்க காட்டுப்பட்டு வலிக்கு விழலாமா? இந்த புள்ள பாடி உங்களுக்கு சேராது. 85 சைஸ். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளங்க காட்டுப்பட்டு வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளங்க காட்டுப்பட்டு வலிக்கு விழலாமா? தனியா தீர்மானம் இருக்கு சாமி. சோத்தாங்க ஏன் குடிகளுக்கு அவள் என்ன பண்றாள் தெரியாது. அதாவது 4 நாளைக்கு நல்லாருன்னு சொல்றாங்க. அதுக்கு வேற கணக்கு இருக்கு. என்ன போல வாழ்வு அப்படின்பாப்ல. இப்ப நம்ம உலக பொதுமறைய மங்களம் உண்டாகட்டும், 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படி பொதுநடையா வாழ்த்தும். எண்ணம் போல் உண்டாகட்டுமா. இப்ப உனக்கு நல்ல எண்ணம் இருந்தா நீ நல்லாவே இருப்ப. உனக்கு தீய எண்ணம் இருந்தா அதுக்குத்தான் இப்ப செட்டியாரெல்லாம் நல்லா இருப்ப. ஆசீர்வாதம் 70 ரூபா சொல்றாரு. தலைவலி மருந்து ஆசீர்வாதம் 70 ரூபா சொல்றாரு. சோளக்குள்ளைக்குள்ளே அடடா உன்னை சொக்க வச்சவளே, சோளக்குள்ளைக்குள்ளே உன்னை சொக்க வச்சவளே, அந்த வாழத்தோப்புக்குள்ளே மதியம் செஞ்சவளே, அப்படிய வளர்ச்சி சொக்க வச்சவளே, வாழத்தோப்புக்குள்ளே மதியம் வந்தவர அப்படிய வளர்ச்சி போட்டவளே, சோளக்குள்ளைக்குள்ளே உன்னை சொக்க வச்சவளே, அப்படிய வளர்ச்சி போட்டவளே, அப்படிய வளர்ச்சி போட்டவளே, பேசிக்கிட்டு
வச்சு அரமுக்கு நீரே சோழ கொள்ளைக்குள்ளே என்ன சொத்த வச்சவனே சோழ கொள்ளைக்குள்ளே என்ன சொத்த வச்சவனே அந்த வாழ சொத்துக்குள்ளே என்ன வசி கத்தவனே மக்களே வளர்ச்சி கொண்டவனே அப்படியே வளர்ச்சி போட்டவரே அப்படியே வளர்ச்சி போட்டவரே செய்யவே பெட்டிக்கார் தானே நீங்க ஆர்மியில் பின்பாட்டு அவர் பாடுறதுக்கு அப்புறம் வாங்கி பாடணும் அவ்வளவுதான் முடிஞ்சு அவர் வீட்டுல நிக்கிறப்பல நீங்க அதுல பாடிட்டு இருக்கிறீங்க பாட சொல்றாருன்னு வச்சுட்டேன் பாட சொல்றேன் உங்க குரல் இனிமையா இருக்கணும் பாட சொல்றோம்னு சொல்லிட்டு அருமை அருமை அன்புக்கு தான் அடிமை அன்புக்கு தான் அடிமை ஆமா வேற என்ன சாமி இது வேற என்னங்க சாமி வேற ஒண்ணுல உன் தங்கச்சி குட்டி வா தம்பி சாமி எவ்வளவு தங்கச்சி தங்கச்சி என்ன பாட்டு அந்த பாட்டு இல்லப்பா அப்பா பழிச்சுனே குருவி
நம்ம இடத்துக்கு சீட்டுக்காரர் வந்துருக்காரு. நாங்க மெம்பரமா முருகனுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா. என்ன முருகனை? ஆமா ஆமா. அப்ப உன்னுடைய குரல் கேட்டுச்சு. ஆமா. தோழியோட குரல் விழுந்துச்சு. ஆமா. என்ன காரணம் பண்ண? ஆனா வரதான் தாமதமாச்சு. வெகு தூரத்துல இருப்பியா போல. அதெல்லாம் இல்ல, தாமதம்ல இல்ல, படிக்கட்டு படிக்கட்டு இல்ல. அடுத்த வாட்டி ஐயப்பன் மாதிரி 12 படிக்கட்டாப்பா. படிக்கட்டு இருந்தா ஏறி வர முடியும்.
எங்களுக்குள்ளே தெரியுது எவ்வளவு சிரமப்பட்டு ஏறி வரணும். என்ன வேட்டியை கட்டி இந்த பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. நானும் உடனே குறை சொல்லியே பழகுறது ஒரு கூட்டம்யா. எனக்கு அந்த படிக்க தேவையில்லை. இங்கேயாவது குரங்கு இங்கே தாவி தங்கச்சி பிரம்மாவின் புத்திரர் நாரத மகாமனிதர். நாரத மகாமனிதர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, நம்ம இடத்துக்கு உயிரோட வந்திருக்காரு. ஒரு நாள் ஓவியத்தெல்லாம் பார்த்தான். அப்படியா? அம்மா உயிர் இருந்தா வர முடியும். அருமையான அண்ணேமா. சரி ஆமா சரி. அவரு எப்படி வந்தாரு? தகன மார்க்கமாக ஆகாயத்துல அப்படியே பறந்துல வருவாரு. அப்படியே ஏற்கனவே பறந்து வந்தாரு. அவர் கஜா புயல்ல வந்தாரு, நான் அடுத்த நிஷா புயல். அதே அதாவது உயிரோடு வந்திருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு இறப்பும் இல்ல பிறப்பும் இல்ல, முக்காலும் இறந்தவர். 18 புராணம் இருக்கு. என்ன 18 புராணம், அதுக்கு மேல புராணம் இல்ல. ஆனா 18 புராணத்திலயுமே இல்லாத நாரதர் இல்லங்க, இடம் பெற்றவர் அல்லவா? முக்காலமும் உணரக்கூடியவரா? இப்பதான் வாயை திறந்திருக்காரு. ஆமா, என்ன வாயை திறந்தா மூட மாட்டாரு. ஆமா, அதனால சரி அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பா வாங்கணும். ஈலி செங்கானும் இசைப்பவரே ஈரேலோகம் மைக்கு கடடா என்ன முடியாம இருந்து என்ன அப்படி வந்து சேர்ந்தா எல்லாருமே இவ்வளவு என்ன பைக் சட்டம் நல்லா இருக்கு. இது ஆத்தாருடைய கிருபையில இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பக்கா மேலமா வந்திருக்கு. என்ன இது மாதிரி அமையலாம். ஏலி செய்தாலும் இசைப்பவரே ஒண்ணுதான். ஆனா கடவுளை எப்படி வணங்கணும், தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படி எங்க அண்ணன் சொல்லி எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி நான் தாயை எப்படி வணங்கணும், 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்தவளை வயிற்றுக்கு நேராக வணங்கணும், தந்தையை நெஞ்சுக்கு நேராக வணங்கணும், குருநாதர் ஆசானை எப்படி ஒரு குருநாதர் இந்த இடத்துல வந்திருக்காரு முகத்துக்கு நேராக வணங்கணும். திடீர்னு வலிகிற மரத்தை மாத்தி சாவித்திரி அதே மாதிரி தெய்வத்தை எப்படி வணங்கணும்,
தெய்வத்தை பெண்கள் எப்படி வணங்கணும்? பெண்களையா? தெய்வத்தை எப்படி பெண்கள் வணங்கணும்? எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படிதான் கையை நெஞ்சுக்கு நேராக தாங்க வணங்கணும். நான் நெஞ்சுக்கு ஆமா, அதே மாதிரி தலைக்கு சிரசுக்கு மேல வணங்கணும். அப்படியே யாரு வணங்கணும்? ஆண்கள் தான் வணங்கணும். அப்படி ஆண்கள் தலைக்கு மேல அடக்க உடக்கமா, பெண்கள் இப்படிதான் வணங்கணும். கும்பிட்டு விழுகணும். எப்படி கும்பிட்டு விழுகணும்? ஆமா, நீங்க கும்பிட்டு விழுவாங்க. ஐயா கும்பிடுனா சும்மா இருங்க. இப்ப இருங்க, நீங்க எப்படி விழுகணும் தெரியுமா? இருங்க, நீங்க படுக்க படுக்கையா விழுந்து கும்பிடு விழுகணும். ஆமா, நீங்க சொல்றிய அன்னைக்கு இப்படித்தான் கைய தூக்கி கும்பிட்டல, கும்பிட்டு விழுகணும்னு சொன்னீங்க. நான் விழுகல. பக்கத்துல இந்த பொம்பளை பிள்ளை கம்பு கூடு மாதிரி வாடகை காம குப்பரா வந்துருச்சு. ஒன்னால முடிஞ்சது, அப்புறம் எழுப்பிட்டியா என்ன? கிளப்பி விட்டல. சரி, அதனால பெண்கள் வந்து இப்படிதான் உணரணுங்களாம். அது மாதிரி நம்ம ஆசானையா குருநாதரா கடவுளாக இவரை வணங்கி இருக்கோம். எங்களுக்கு சாமி உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். சாமி, எனக்கு ஒரு வர வேண்டும் சாமி. 11 மணிக்கு திறக்கிற கடைய 24 மணி நேரம் திறக்கணும் சாமி.